ரெக்கார்டட் வாய்ஸ் ஆஃப் ஸ்ரீ வாஜ்பாய் அதை வந்து ஃபோன் கால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 லட்சம் கால்ஸ் பண்ணாங்க. அன்னைக்கு அவருக்கு இருந்த அந்த 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 இமேஜ், அந்த அந்த ரெவர்டு பொசிஷன், அதோட மக்களுக்கு வந்து அதை பார்க்குறப்போ இவர் ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி கிரெடிட் கார்டு வைக்கிற ஒரு பர்சன் மாதிரி அதை பேசுனது வந்து ஒரு பெரிய டிசோனன்ஸ் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி ஆச்சா? இல்லை அப்படிலாம். ஏன்னா வாஜ்பாய் அவர்களுடைய ஸ்டேச்சர் வந்து இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அதனால தான் அதை வந்து மக்கள் ஏற்றுக்கல, அவரை வந்து அந்த மாதிரி சீப்பாக பயன்படுத்திட்டாங்க இந்த கேம்பெயினுக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருந்துச்சா? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், இந்த இந்தியா ஷைனிங் கேம்பெயின் மட்டும்தான் அதுதான் தோல்வின்னா காங்கிரஸ் 3 இடம் ஜெயிச்சிருக்கும். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இஷ்யூ இட் இஸ் நத்திங் கன்சர்ன் வித். இப்போ இந்த எலெக்ஷனில் சமீபத்தில் நான் அங்கே நிற்க வரேன், சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் திமுக இன்னைக்கு வந்து அதிமுக அதிக ஜெயலலிதா இல்லாத அதிமுக, அதனால் திமுக ஜெயிச்சிரும்னு எந்த இடத்துலையும் திமுக வந்து நாங்கள் தனியாக நிற்கிறோம்னு சொல்லலை. அவங்க எல்லா கட்சியும் கூட்டணி சேர்த்து தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் பாராளுமன்ற தேர்தலில். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகளுடைய ரவிக்குமார் அவர்கள் திமுக சின்னத்தில் நிற்கிறார். மதிமுகவினுடைய கேண்டிடேட் வந்து அவர் திமுக சின்னத்தில் நிற்கிறார். கொங்கு திமுக சின்னத்தில் நிற்குது. அவர் பாரிவேந்தர் திமுக சின்னத்தில் நிற்கிறார். என்ன காரணம்? ஆனாலும் அவங்களெல்லாம் விடாத திமுக ஏன் அவங்க வந்து அணைச்சிட்டு போகிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அந்த 1% இல்லை 2% இருந்தாலும் அந்த ஓட்டு வேணும். அதை புரிஞ்சுக்கிங்க. ஸோ எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது வெறும் கேம்பெயின் மட்டும் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கூட்டணி, இதெல்லாம் சேர்ந்தான். 2004 மீண்டும் சொல்கிறேன், இன்னைக்கு 2014 நமக்கு கிடைச்ச 282 சீட்டுன்றது மெஜாரிட்டி. அங்கேருந்து 303 அப்படியே நம்ம ஒரு ஜம்ப் ஆகும். ஆனால் அன்னைக்கு முன்னால் இருந்ததுன்னா 182 தான். So we were dependent on other political parties throughout India. தமிழ்நாட்டில் பெரிய யூனிட்டே கிடையாது பிஜேபி. Everybody knows. I accept it. I am there in the party from 1987. பட் அதான் ஃபேக்ட். காரணம் என்னன்னா இந்த 2 கட்சிகள் திமுக அதிமுக வெரி ஸ்ட்ராங் பார்ட்டிஸ். வேற எந்த கட்சியுமே இங்கே வளரல. ஏன் வளரலன்னா இவங்க ரொம்ப ரொம்ப ஆக்டோபஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆந்திரா பக்கம் போனீங்கன்னா அதான் விஷயம். நீங்கள் ஒடிசாவில் பட்நாயக்கை மீறி ஒன்று அந்த அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். பட் ஸ்லோலி தான் பார்த்தீங்கன்னா 32 வருஷம் கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க. மமதாவுடைய அந்த ஃபோர்ஸ்னால மமதா வந்து கம்யூனிஸ்ட்டை நகர்த்திட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் பின்னால் தள்ளிட்டு நாங்கள் செகண்ட் பிளேஸுக்கு வரோம். ஸோ இதெல்லாம் இட் ஆல் வில் ஹேப்பன். இட்ஸ் ஹேப்பனிங். பட் இன்னைக்கு எங்களுக்கு அந்த கவலை இல்லை. இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல லேர்னிங்ஸ் என்ன படித்தோம் அப்படின்னா, நாம் வந்து ஆன் அவர் ஓன் ஸ்ட்ரென்த் ஆகணும், வலுவாக வேண்டும். இல்லைன்னா 2004 கதை வந்துடும். நீங்கள் இந்தியா ஷைனிங் கேம்பெயின் போட்டாலும் போடாட்டாலும் நம்ம 2004 கதைக்கு போயிடுவோம். அது போகக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? அதனால தான் தமிழ்நாட்டில் நீங்கள் எவ்ரிடே எங்களுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவை விட அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் கூட நாங்கள் வந்து வி ஆர் கான்சென்ட்ரேட்டிங் மோர் ஆன் ஆர்கனைசேஷனல் ஆக்டிவிட்டி. பூத் கமிட்டி போடுங்க. எவ்ரிடே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா பூத் கமிட்டின்னு நாங்கள் வந்து பூத் வேலை தான் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். த்ரூ அவுட் இந்தியா தான் நடக்குது. நீங்கள் இதில் வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா அதுதான், ஒடிசாலே அதுதான். இன்னைக்கு ஒடிசா ஆகட்டும், வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், தெலுங்கானா ஆகட்டும், எல்லா இடத்துலையும் நம்பர் 2 பார்ட்டி பிஜேபி தான். அந்த அளவுக்கு ஆர்கனைசேஷன்லையும் நாங்கள் குரோ ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வாஜ்பாய் பேசினாரு, அதனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வாஜ்பாய் அவர்களுடைய குரலுக்கே வந்து அவர் என்ன பேசுகிறாருன்றது அவருடைய குரலே ஒரு அற்புதமான குரல். அதனால் அது ஒரு இஷ்யூவாக இருந்தது இல்லை சார். இப்போ இந்த கேம்பெயின் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து காங்கிரஸ் கேம்ப் சைட்லேருந்து இதை பார்க்கலாம். அவங்க இதை எப்படி லெவரேஜ் பண்ணாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இட் வாஸ் வெரி ஈஸி. அதாவது there is a confident party on one side. அந்த சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லிட்டரலி நத்திங். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வாஜ்பாய் என்ற நேற்று கூட நாங்கள் நியூஸ் எயிட்டினில் இதை பேசினோம். ப்ளீஸ் கோ பேக் அண்ட் வாட்ச் தட். அதாவது 2004 வரும்போது there is a tall leader on one side. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஸ்மால் லீடர்ஸ். இப்போ சோனியா காந்தி அப்போ ஒரு பெரிய தலைவி கிடையாது என்றால் 1991 வந்து நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. இவங்க வந்து கட்சியினுடைய பொறுப்பு வந்து நான் எடுக்க முடியாது என்று சொல்றாங்க. அதன் பிறகு கேசரி வராரு. அதன் பிறகு so many people assume presidency for the party and all of that. So 2004 வரும்போது காங்கிரஸ் இஸ் a backward party. காங்கிரஸ்ல வந்து இனி இருக்கின்ற நபர்கள் இருக்க போறாங்களோ இல்லையோ என்ற அந்த டவுட் வருகின்ற ஒரு டைமா இருந்தது. ஏன்னா யாருமே நினைக்கல பிஜேபி ஒரு ஆட்சி இல்லை என்றால் வேற ஏதாச்சும் ஒரு ஆட்சி வந்து ஒரு 4 வருஷம் இல்லைன்னா 5 வருஷம் நிலைக்கும் என்பது யாருக்குமே அந்த டைம்ல வந்து they didn't think.
that this is possible. ஏன்னா what experience? 77 ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், 89 நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், 1996 தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா இடத்துலையும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் 8 மாதம் 13 நாள் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அங்கிருந்து பார்க்கும்போது 2004 when you go into the election, there was literally Congress was blind. Congress did not have an election strategy at that point of time. In 2003, in late 2003, I remember very clearly, the momentum came from Tamil Nadu, thanks to Jayalalitha. அவங்க பண்ண தவறு மேல பண்ண என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல தான் வைகோ வந்து பொடால வந்து உள்ள தூக்கி போடுறாங்க ஃபார் a speech. ஒரு ஸ்பீச்சை வந்து மதுரையில் கொடுக்குறாரு. ஹி இஸ் பிரேசிங் தி எல்டிடி, இஸ் பிரேஸ்ட் இந்த நடேசன் அவங்க எல்லாம் புலித்தேனெல்லாம் பிரேஸ் பண்ணி பேசுறாரு. அந்த ஒரு ஸ்பீச்சுக்காக ஒரு 17 பேரை வந்து ஜெயிலில் போடுறாங்க. அங்கிருந்து உருவாகுது அந்த மொமெண்டம், அங்கிருந்து உருவாகுது. அப்புறம் டு an extent where ஜெயலலிதா thought that she was, அப்புறம் இந்த FRBM ஆக்ட் கொண்டு வர்றாங்க, ஃபைனான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் கொண்டு வர்றாங்க. அந்த ஃபைனான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டரிட்டி மெஷர்ஸ், அதாவது ஸ்டேட்ல காசு கிடையாது, காசு இல்லாதனால வந்து we are going to cut back on all our welfare schemes சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அதிகாரிகளுடைய அந்த தூண்டுதல்னால நடக்கின்ற விஷயங்கள் தான். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் இட்ஸ் a political decision, நீங்க எடுக்க வேண்டிய டிசிஷனாக இருக்கிறது. அதாவது ஒரு அரசியல்வாதி, politicians will have to take a decision depending on what the bureaucrats present to you. If the politician says no, I want it done this way, na apdi dhaan பண்ணுவாங்க. Bureaucrats will find a way to do it. They will beg, borrow, steal, find the money to do some project or the other. ஆனால் அது அந்த டைம்ல செய்யல, இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவங்க அக்செப்ட் பண்றாங்க. அப்போ ஒன்று வந்து you have this FRBM act which cut back on welfare and all of that. Two, around high-handedness in many ways, dismissing employees. அந்த தவறு தான் அவங்க 2011 பண்ணல, I mean 2016 பண்ணல. See, what we have seen throughout ever since MGR passed away is that திமுக வரும், அதிமுக வரும், திமுக வரும், அதிமுக வரும். இது துரைமுருகன் கூட அசம்பிளியில் கூட சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அடுத்த வாட்டி நாங்கள் வர போறோம் அப்படின்ட்டு when he was in the opposition அப்படி சொல்லியிருக்காரு. இருங்க முடிச்சிடறேன். இது 2011 and from 2011 to 2016, if you see the ADMK regime, they didn't make many mistakes. இந்த மாதிரி 91ல வந்து அந்த கல்யாணம் நடத்துனாங்க. அதன் பிறகு எவ்வளவோ தவறுகள் வந்து அடிக்கடிக்கு அந்த கலர் டிவி ஸ்கேம், அந்த ஸ்கேம், பரியல் கிரவுண்ட் ஸ்கேம் எல்லாம் வருது. 2001 again the same issues, and the TESMA, ESMA and all these issues. But 2011 to 16 none of this happened. Now the fulcrum, the entire thing starts from here, wherein ஒரு கருணாநிதி இருந்தாரு. கருணாநிதி தான் 19 எமர்ஜென்சி டைம்ல கூட at that time he even cooperated with Johnson trying to bring down Indira Gandhi and trying to overturn emergency. In fact, George Fernandez was here 1975 la, immediately after the emergency was proclaimed. George Fernandez comes here and then he even comes to a cabinet meeting. I mean அவங்க அப்போ வந்து மரீனா பீச்ல எல்லாரும் ஒரு ரவுண்டா சேரை போட்டு உட்காந்து பேசுவாங்க. அதான் கேபினெட் மீட்டிங் அந்த காலத்துல, அந்த டிஜிபி ஆஃபீஸ் இருக்கால அங்கதான் உட்காந்து பேசுவாங்க. இன்ஃபேக்ட் he was sitting there. Just an anecdote, I'll just finish this. And at that time, he's a wanted criminal, so to speak. Baroda dynamite case, criminal இருந்த ஒரு மனிதர் பிற்காலத்தில் பாஜக அமைச்சரவையில் வந்து ஒரு முக்கியமான அமைச்சராக, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகிறாரு. எனக்கு நண்பன் ஒரு டைமில். அந்த டைமில் வந்து கருணாநிதி ஆக்சுவலி as George Fernandez is there right in that as they were discussing something, and then Karnanidhi calls the DGP at the time IG தான். ஐஜி அண்ட் ஆசம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஒருத்தர் இருக்காரு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறத ஐபி சொல்றாங்களே எங்க இருக்காருன்னு தெரியுமா? ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கிட்ட நின்று இருக்காரு, ஐஜி இந்த பக்கம் நின்று இருக்காரு. ஆமா சார், ஏதோ தகவல் இருக்கு, பட் எங்களுக்கு ஒன்றும் உறுதிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தட் வாஸ் தி kind of subversive, the level of subversiveness that the DMK went to try and see that the Congress moves away. What I'm trying to say is that DMK is not a great party, but it had a great leader at one point of time who could see these things for political gain. Obviously, federalism ஆனாலும் சரி, எதாலும் சரி, அதெல்லாம் அவங்களுடைய அரசியலுக்காக அவங்க வந்து பயன்படுத்தி கொண்டார்கள், நன்றாக பயன்படுத்தி கொண்டார்கள். What BJP is doing today across the nation, using religion or whatever. But the point is that in 2004, Congress did not have a strategy. But then because of the kind of opposition it had and because it was willing to give up positions, MPs seats, தமிழ்நாட்டில் வந்து ஒன்றும் பெரிதாக ஒன்றும் கொடுக்கல, 12-13 தான் கொடுத்தாங்க. அதே 15 கேட்டாங்க, அதுல இருந்து கம்மி பண்ணி அது 12 கொடுத்தாங்க. கேரளா ஆல்சோ, the thing is that Kerala it is communist and Congress, no other LDF, UDF, வேற யாருமே கிடையாதுங்க அந்த கான்டெஸ்ட்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு கான்டெஸ்ட்லயும் மகாராஷ்டிரா, every single place the Congress was willing to forego its numbers
just to accommodate allies, and they made sure on the time la vandu, of course, the other positive thing, again, it is not nothing connected with polity or anything, just coincidence, or நீங்க வந்து ஆண்டவனம் கூட அது சொல்லலாம், தேங்க்யூ சொல்லலாம். திமுக அதிகாரத்தில் கிடையாது. திமுக அதிகாரத்தில் இருந்தால் இன்கமன்சி வந்திருக்கும். there been definitely an anti incumbency wave. கேரளாலையும் சரி, பாக்கி எல்லா இடத்துலையும் சரி பார்த்தீங்கன்னா, the எதிர்கட்சிகள், the parties which were with Congress were all in the opposition, and they could harvest the anti incumbency wave. I think that was no major strategy, rather than going to the people and telling basically to them that the urban India is shining, the rural India is not. As simple as that. அதில் வந்து தான் அவங்களுடைய அந்த என்டையர் ஸ்ட்ராட்டஜி வந்து பெருசாக காசும் கிடையாது அந்த டைமில் காங்கிரஸுக்கு. ஸோ பிகாஸ் நரசிம்மரா வாசன் பார், காங்கிரஸுக்கு காசு வரல, வேற எங்கேயே போயிடுச்சு. ஸோ அதுலேருந்து அசோக், அந்த கேம்பெயினோட இன்னொரு ப்ராப்ளமாக வந்து சொல்லலாமான்னு நீங்கள் தான் சொல்லணும். அதோடைய மெசேஜிங் வந்து இதெல்லாம் நாங்கள் பண்ணோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டாங்களே ஒழிய, நாங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா என்ன பண்ணுவோன்னு எதுவுமே சொல்லலை அதில். அப்போது வந்து அந்த இமோஷனே இல்லை, ஒரு இமோஷனல் கனெக்டே இல்லை. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஸோ இட்ஸ் a very big lesson that the BJP has learned, apart from the other electoral learnings that it has had. From the campaign perspective, I think that's another drawback that India Shining was suffering with. Do you agree? Definitely, because end of the day you want to know what you will get. And if a person who's voting, that is his best chance to know which government, which party is going to give me that. So when you say that I have done all this and I will do all this, of course you have to believe, because today's manifestos are all you can't take it as gospel truth or whatever it is. But the moment you are able to communicate and say this will be delivered, it will have an impact. There is no doubt. Again, I'm saying campaign is not the only reason for winning or losing an election. Right. But campaign is definitely a strong reason for winning and losing an election in today's context. Now look at, take the present state. Mr. Annamalai is trying to grow the party. He would like to make as much as he would like to communicate as much as possible, find fault with the ruling system and all that, because his whole aim is to strengthen the party. Right or wrong, he will say the so and so needs to be dismissed, he didn't do his work, etc., etc. Because his whole aim is that. He works around that. But can that aim translate to a vote bank is the next question. That time the campaign is completely different. Right. Okay. See, the blast has happened in Coimbatore, intelligence failure, he has to step down. Several times he said several things. He has to get his people going, he has to find fault with the government, he has to grow the party. That is a campaign for now. But whether that's a campaign at election time is a big question. Right. 2004 is when Grey Worldwide, as you know, they were involved in this India Shining campaign. And Congress brought Orchard from the Leo Burnett family. So, are we guys the real culprits behind this? ரெண்டு ஏஜென்சியோட சண்டையை வந்து ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சண்டையாகவும் ஒரு நாட்டுடைய பிரச்சனையாகவும் மாற்றிட்டோமா? என்ன நினைக்கிறீங்க? See, now we started talking about, was the campaign the reason for losing elections? Now, I would definitely say that's a factor and a strong factor. If you are the reality, the Vajpayee government was an excellent government at that point of time. He brought 4 big changes in this country. One, the golden quadrangle. Second, he brought the telecom policy. Third, insurance and finance. And not able to recollect one more. Four very important things he brought into the country. Now look at it from this point of view. It's at that point of time foreign investments also are coming. The real flow started at that point of time. Having said this, how much did the majority of India, so when you look at a campaign, you have to look at the purpose of the campaign and the objective of the campaign. I'll give you another example. Congress in Karnataka under S.M. Krishna just developed the place. But what was developed? Bangalore was developed. Subsequent election, they lost. But now we have to understand what is affecting the mass, either positively or negatively, and your campaign has to be
designed accordingly. India Shining, that campaign also had other reasons. That was a time when a lot of communal clash was happening in the country. You had to internationally show your face. India is shining. So you are talking about a campaign that is not going down to the mass. I'm not saying that that was the only reason that you lost the election. Or campaign, if you're doing, you have to understand, first you cannot be passionate. You have to stand out and look at the ground reality, the objective, and what is it that you can cater towards that. The moment you did India Shining, immediately, and it was very easy to do counter campaign. Let me tell you, Mr. L.K. Advani has gone on record to say that the catchphrase was not wrong. It was legal but not legitimate. So அங்கேருந்து நான் சாருக்கு வரேன். இப்போ அவர் சொன்னதுலேயே இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த கேம்பெயின் வந்து பெரிய அளவில் அந்த தேர்தல் வெற்றியோ தோல்வியோ பாதிச்சதாக நான் நினைக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து பல பொலிட்டிக்கல் டிராயிங் ரூம்ஸ்லையும் பல MBA கிளாஸ் ரூம்ஸ்லையும் கேஸ் ஸ்டடியாக பல முறை விவாதிக்கப்பட்ட ஒரு கேம்பெயின். அவர் சொன்னதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியா ஷைனிங் கேம்பெயினை வந்து காங்கிரஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிச்சோ. நான் வந்து காமன் மேன்கான பார்ட்டி அப்படின்னு தன்னை அது முன்னிறுத்திக்கிறதுக்கு பிஜேபி ஒரு பிளேட்டை வச்சு ஒரு வாய்ப்பை அவர்கள் கொடுத்ததோ, அதனால் பிஜேபியுடைய வெற்றி பாதிக்கப்பட்டதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒரு 250 சீட்டு அது மினிமம் ஜெயிச்சிருக்கும். 145 தானே ஜெயிச்சாங்க. சரி, அதுதான் நான் சொல்ல வரேன். சரி, நீங்கள் என்ன சொன்னால் இது வந்து இட் வாஸ் நாட் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆர்கே அவர்கள் சொன்னது போல அவர் வந்து ஏற்றுக்கொண்டார். மறுபடியும் அதை நான் இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய கட்டமைப்பு ஆர்கனைசேஷனல் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் 2 பெரிய கட்சி, திமுக, அண்ணா திமுக. அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சி, நான் பிஜேபி உட்பட இன்னைக்கு நிறைய பார்க்குறோம். நம்ம பிஜேபி இங்கே கால் பதிக்க விட மாட்டோம்னு சொல்கிறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக, அண்ணா திமுக தவிர மதிமுக, பாமக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாரும் சொல்றாங்க, விசிக எல்லாருமே. இவங்கெல்லாம் ஒரு விரலையாவது போயிச்சாங்கன்னா கிடையாது, யாருமே இல்லை. காரணம் என்னன்னா இந்த 2 கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுதான் அந்தந்த ஊர்ல யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அதை காப்பாத்துச்சு. உதாரணத்துக்கு நீங்க யூபி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ வந்து இஃப் ஐ எம் ரைட் சமாஜ்வாடி வந்து தே ஸ்கோர்ட் ஹியூஜ் விக்டரி. அதே மாதிரி இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, காங்கிரஸ் அதிகமாக ஜெயிச்சாங்க. ஸோ காங்கிரஸினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு 5 வருஷம் அவங்க ஆட்சியில் இல்லை, அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போயிடுச்சு. அதுதான் ஃபேக்ட். ஸோ அவங்க 145 தான். திருப்பி 5 வருஷம் இருந்துமே 206 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க 2009. ஏன் சொல்ல வரேன்னா இது கேம்பெயின்னால கிடையாது. நீங்க காங்கிரஸ் இந்தியா ஷைன்லாம் ஆகலைங்க, ரொம்ப மோசமான ஆட்சியா இருந்துச்சு அப்படின்னு அதை வந்து மக்கள் நம்பியிருந்தாங்கன்னா 300 சீட்டே வாங்கலன்றதுதான் கேட்போ. என்ன நாங்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இந்தியா ஷைனிங் அப்படின்னு சொல்லி நான் அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான அப்ரோச் எந்த எலெக்ஷன்லயுமே இருந்தது. ஒரு ரூலிங் பார்ட்டி அவ்வளவு பாசிட்டிவா வந்து நாங்க இதெல்லாம் செஞ்சோங்க, எங்களுக்கு இது ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது பிஜேபி தான். ஒரு பாசிட்டிவான டெமோக்ரஸில இந்த மாதிரி பாசிட்டிவா கொண்டு போனது பிஜேபி, வேற எதுவும் நம்ம சொல்ல. ஆனால் நீங்க இவர் நம்ம ஆர்கே சொன்னார் பாருங்க, 89ல என்ன நடந்துச்சு, நீங்க எதிர்கட்சி ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டுல புந்து கொள்ளை அடிச்சிருவாங்க, தேளு, பாம்பு, கரப்பாம்பூச்சி எல்லாம் போட்டாங்க. ஆனால் பிஜேபி என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நாங்க இதை செஞ்சோங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டோம். பட் எங்களுக்கு அந்த ரூட்ஸ் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் ஏன் கம்பல்ஷன் அப்படின்னு சொன்னாங்க, எங்களுக்கு இங்க ரூட் இல்லை அன்னைக்கு 2004. ஸோ வி ஹேவ் டு டிபெண்ட் ஆன் எ பார்ட்டி. வேற எங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகம் வரும், இல்லை நாங்க நிற்கிற சீட்ல அதிக ஓட்டு வரணும். ஸோ இது வந்து த்ரூ அவுட் இந்தியா இதுதான் இஷ்யூ. அதனால சின்ன சின்ன பார்ட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் காங்கிரஸ் பீரியட்ல. ஈவன் கருணாநிதி அவர்களை எப்படி போய் அது செய்யதான் செய்வாங்க. நாட் ஓன்லி மிஸ்டர் கருணாநிதி, எல்லா பார்ட்டியும் பண்ணாங்க. மம்தாலாம் எப்படியெல்லாம் பண்ணாங்க நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ அதனால இந்த கேம்பெயினால தான் பிஜேபி தோத்துச்சு, இந்தியா ஷைன் ஆகலை அப்படின்னு சொல்றதை யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்ற அந்த தாரக மந்திரம் தான் இன்னைக்கும் எங்களுடைய கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணுது. நான் வந்து ஓப்பன்லி ஐம் டெல்லிங், நீங்கள் கோல்டன் குவாட்ரிலேட்டர் ஆகட்டும், டெலிகாம் செக்டார் ஆகட்டும், இல்லை சார் சொன்ன அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் ஓப்பன் அப் ஆனது அப்போ தான். அப்போது அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த ஒரு 2014 வரக்கூடிய கடந்த 8 வருட ஆண்டுகால அரசாங்கமும் நாங்கள் வந்து அதுல இருந்தா பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி நாம மறுபடியும் ஒரு அரசாங்கத்தை விட்டுவிடக்கூடாது. நம்முடைய கொள்கைகளை வந்து ஒரு காலத்துல கொள்கைகளை சொல்லிதான் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம், அப்புறமா ஆட்சிக்கு வந்து அந்த கொள்கைகளை நிறைவேற்றுவோம்.
இப்போ அப்படி முடிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் நம்மளுடைய கொள்கைகளை நிறைவேற்ற முடிகிற ஒரு சூழ்நிலை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது நாம் தோற்றுடக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், வெறும் இந்தியா ஷைனிங் மட்டும் போதாது. பிஜேபி ஷுட் ஆல்சோ ஷைன். பிஜேபியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணோம். இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லை, பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணோம். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை ஆர்கே மாதிரியான ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, பிஜேபியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி நீங்கள் வந்து ஷைன் பண்ணுறீங்க, டெவலப் பண்ணுறீங்கன்றதுக்கு பல விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. அது அவருடைய வியூ. ஏன்னா நாங்கள் வந்து பல கட்சிகள் இருக்கும். நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் இந்த செக்ஷன்றதுனால நான் அந்த செஷன்றதுனால சொல்கிறேன். பிகாஸ் எவ்ரிபடி ஷுட் லேர்ன் அண்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். நான் பர்சனலாக சொல்கிறது என்னன்னா, எப்பொழுதுமே எங்களுடைய கூட்டங்களில் இன்னைக்கு 100 பேரில் நாம் வந்து 5 பேர் தான் இருக்கும், 5% ஓட்டு. அப்போது இன்னொரு 10% ஓட்டு வரணும்னா என்ன செய்யணும்னா, அது மீதி இருக்கிற 95 பேர்ல தான் கொண்டு வரணும். ஆனால் பிரிங் மோர் பீப்புள். எங்கேருந்து கொண்டு வருவீங்க? திமுக அதிமுக இருக்கிறவங்களை கூட்டு வந்தால் தான் என் கட்சியை வந்து நான் மேலே கொண்டு வர முடியும். இது த்ரூ அவுட் இந்தியா இட் இஸ் எ ஃபேக்ட். அதே தான் திமுகவுக்கு பொருந்தும், அதே தான் காங்கிரஸுக்கும் பொருந்தும். ஆனால் பவரில் இருக்கிறதுனால அப்படின்றதுனால, அது பவர் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் எ நார்மல் டெண்டன்சி. பவரில் இருக்கிறது ஒரு கட்சி, நம்ம அதை போய் சேரணும் அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜி. ஸோ இந்த சைக்காலஜியின் அடிப்படையில் வி ஆர் டெவலப்பிங் அவர் பார்ட்டி. அதில் வந்து எந்த தவறும் இல்லை. ஆர்கே மாதிரியான சில பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க, எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் காங்கிரஸில் இருந்த ஒரு 30 எம்எல்ஏ வந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் பிஜேபியில் சீட்டு கொடுத்துட்டீங்க. ஆமாம் கொடுப்போம், என் கட்சிக்கு வராங்களும் நாங்கள் கொடுப்போம். அவர் எம்எல்ஏ யாராக இருந்தால் கண்டிப்பாக கொடுப்போம். தப்பு என்ன இருக்குது, நான் ஓப்பனாக ஒத்துப்பேன். ஆனால் அதை வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. என்னன்னு, பிஜேபியில் ஆள் இல்லையான்னு. அதெல்லாம் வேற. எனக்கு ஜெயிக்கணும், ஏன்னா எனக்கு ஜெயிக்கணும், எனக்கு இல்லை ஃபேக்ட். அது எனி பார்ட்டி, வெதர் இட் இஸ் பிஜேபி ஆர் காங்கிரஸ் ஆர் டிஎம்கே, இந்த எலெக்ஷன்ல டிஎம்கேல இருந்த 30 வருஷம் டிஎம்கே ஆளுங்க தான் சீட்டு கொடுத்தாங்களா? நான் லிஸ்ட் போட்டு சொல்ல முடியும் யார் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுத்தாங்க, எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு. நான் வந்து குறை சொல்ல, மந்திரியும் கூட, அதனால நான் குறை சொல்ல. திஸ் இஸ் பாலிடிக்ஸ், we have to survive with it. இந்த இந்தியா ஷைனிங் கேம்பெயின் டைரக்டா அதை பாதிக்கல அப்படிங்கிற மாதிரி சார் சொன்னாரு. நீங்களும் அதை கொஞ்சம் ஆமோதிச்சிங்க. ஆனா அதே நேரத்துல இந்தியா ஷைனிங் கேம்பெயின் நடந்துட்டு இருந்த நேரத்திலேயே இந்தியா ஷைனிங் கேம்பெயினுக்காக அரசு பணத்தை செலவு செய்தார்கள் என்கிற விமர்சனம் பெரிய அளவில் வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து 500 கோடி செலவு பண்ணாங்க. இன்னைக்கு வேல்யூல 1500 1600 கோடி. அப்போ அந்த இந்தியா ஷைனிங் as a கேம்பெயின் அதை அஃபெக்ட் பண்ணலனாலும் அதனுடைய ஆஃப்ஷூட் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அதை பாதிக்கவில்லை, அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கவில்லையா? இல்லை, அதில் அது ரியாலிட்டி தான் ப்ராப்ளமாக பார்க்குறேன் நான். அதாவது அர்பன் மிடில் கிளாஸ்க்கு வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய க்ரோத் இருந்த டைம் அது. ஏனென்றால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கால் சென்டர்ஸ் வந்து பெரிய அளவில் வந்த ஒரு டைம் அது. 97 98 இருந்து. என்னை போன்ற நபர்களுக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, நானும் அப்போ ஹிந்துவில் இருக்கேன். ஆல் தி எஜுகேட்டட் அப்பர் கிளாஸ் பீப்புள், அவங்களுடைய வேலை வாய்ப்பு அவங்க எங்கே தேடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் டிவிஎஸ் இல்லைன்னா ஹிந்து. இதுல இருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாப் க்ரீம் ஆஃப் த க்ரீம்னு சொல்லுவாங்களே, அவங்க எல்லாருமே வந்து நேரம் ஐடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. we felt it because our key departments, marketing, advertisement, sales and all of that, we were not getting the best of people. They were all going into IT. And obviously India was shining for one part of the people. அதே டைம்ல ஃப்ரண்ட் லைன்ல அந்த டைம்ல வந்து ஒரு கட்டுரை எடுத்து பார்த்தீங்கன்னா 2002 2003 அந்த டைம்ல வந்து உத்சா பட்நாயக் says that the food grain availability in India for the rural masses was less than during the Bengal famine of 1943 அப்படின்ற ஒரு இது இருக்கு, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கு. அதே மாதிரி தான் if you look at the malnutrition rates among pregnant and lactating women, again it is wildly high அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல 2002-2003ல ரூரல் விமன் பார்க்கும்போது இதுதான் பிரச்சனையா இருந்தது. டெஃபினெட்லி ஐ ஸ்டில் மெயின்டைன் தட் the number of people who were attracted by the BJP remained with the BJP from then on, from 2002, even before that in fact. I think from அது எப்போ மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் பிளாஸ்ட் தான் மாறுது. அதாவது இந்த கான்ஃபிடென்ட் நேஷன் வருது இல்லையா, இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் நாம வந்து நம்மளுடைய வாட் வி வாண்ட் நம்ம கேட்டு வாங்கி கொள்ளணும், நாம வந்து போய் கை கட்டி நிற்க கூடாது என்ற அந்த இருக்கு இல்லையா. டிப்ளமசி இஸ் நாட் ரியலி something that we need to look at. We have to do plain talk என்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் இல்லையா, even if when it comes to foreign policy. அது எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது ப்ரௌட் இந்தியா, ப்ரௌட் ஹிந்து, ப்ரௌட் இந்தியன் அந்த ஒரு கான்செப்ட் வந்து நியூக்ளியர் பிளாஸ்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ
அந்த டைம்ல இருந்து மிடில் கிளாஸ் ஸ்டார்டட் கிராவிடேட்டிங் டுவர்ட்ஸ் த பிஜேபி. நவ் வாட் வி see is அதனுடைய நீட்சியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். the upper classes which hold on to power, they are also gravitating towards the BJP, even in Telangana and other places. So this is the overarching picture. The campaign was good at one level for putting or maintaining or creating a base for the BJP. It was not the end of the entire thing. It was not an end. The election was not an end for the campaign. The election was only a starting point as far as the BJP was concerned. It created a huge mass of people across India who are going to remain with the party regardless of what happened. அதுதான் நம்மளுடைய முக்கியத்துவமாக நான் பார்க்குறேன். டெஃபினெட்லி சி யார் எந்த காசு எங்கே செலவிச்சானெல்லாம் இட் இஸ் வெரி ஈஸி வென் யூஆர் இன் கவர்மெண்ட், எஸ்பெஷலி வென் யூஆர் இன் பொசிஷன்ஸ் ஆஃப் பவர். ஒரு முதலமைச்சர் வந்து இப்போ சரி இங்கேருந்து ஒரு முதலமைச்சர் வந்து நம்ம சிஎம் வந்து திருச்சிக்கு போகிறான்னு வச்சுங்களேன். திருச்சிக்கு போனால் டெஃபினெட்லி ஒரு அரசு விழா இருக்கும், ஒரு கட்சி விழா இருக்கும், இல்லை என்றால் வேறாச்சும் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு யார் காசு செலவு பண்ணுறா? இந்த ட்ரிப்புக்கான எல்லாமே சேர்த்து கவர்மெண்ட் தான் காசு செலவு பண்ணுது. அப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் வரும்போது கூட சரி எக்ஸாக்ட் சேம் திங். Whether we spend 9 crores or 10 crores on a prime minister's visit to Tamil Nadu, which would last say a few hours or a few, maybe 3/4 of a day or whatever, அங்கே ஒரு அரசு விழா நிச்சயமா இருக்கும். டெஃபினெட்லி கட்சிக்காரனை சந்திக்காம அவர் போக மாட்டாரு. இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிற பிரச்சனை தான். எனி எலெக்டட் அஃபிஷியல் will have this problem. You cannot divide this, and definitely it is, I don't think it is required in democracy like India to divide that, I spend 3 hours with my cadre, so அந்த 3 ஹவர்ஸ்க்கான செக்யூரிட்டிக்கு எல்லாம் வந்து கட்சி ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அது வந்து நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரியாலிட்டியை கரெக்டாக சென்ஸ் பண்ணலை, சரியான ரிசர்ச் அதை ட்ரைவ் பண்ணல அந்த கேம்பெயின் அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து நான் அசோக்குக்கு வரேன். அப்போ வந்து அது do you think it alienated the masses from the BJP and it took it, like he said, it took it closer to the middle class, which is the urban populace, from a psychographical profiling point of view? I definitely feel, I go with him in what he said. It was shining for a group of people, right, or a section of people, and the other section could not understand what this word shining was. Let me go back. Let's look at our own Prime Minister. When he was first time CM, he consolidated himself. Of course, Hindutva was the main thing over there at that point of time. He got. When he became the second time CM,